வணக்கம் தலைவா. பாடம் 17. நேற்றைய தினம் ஏஐ ப்ராம்ஸை யூஸ் பண்ணி எப்படி மத்திய அரசின் வெப்சைட்ஸான MOSPI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நித்தி ஆயோக் இதுல இருந்து தரவுகளை எடுத்து நமக்கு விளங்குற மாதிரி ஒரு ஸ்டேட் வளர்ந்திருக்கா இல்லையா, அதோட GDP, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். நம்மளோட தமிழ்நாடு எப்பவுமே 1, 2, 3 ரேங்க்ஸ்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 டே இருக்கு. இதற்கான காரணத்தை பார்க்கலாம். இது இப்படியேதான் தொடருமா, ஏதாவது சடார்னு விழுமா அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரியலாம். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா அந்த தொடர் ஓட்ட பந்தயத்தை கொஞ்சம் நினைவுல கொண்டு வாங்க. ஒருத்தர் வேகமா ஓடி ஒரு ரிலே குச்சை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அடுத்தவங்க வேகமா ஓடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம அடிமையாக இருந்தப்பவே, வெள்ளைக்காரர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தப்ப முதல்ல வெள்ளைக்காரங்க தனக்குன்னு ஒரு கோட்டை வேணும், இந்தியாவில ஏதாவது ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு பெரிய கோட்டை வேணும் அப்படின்னு நினைச்சு அவன் கோட்டை எங்க கட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? டெல்லி, பாம்பே, கல்கத்தா, எங்கேயும் இல்ல. முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை, அதாவது நம்ம சென்னையில இருக்கிற சென்ட் ஜார்ஜ் கோட்டை இல்லையா, அதுதான். அதனாலதான் என்னவோ அதுலயே அரசாங்கங்கள் பல அங்க நடந்தனால அந்த காலனைசேஷன் மைண்ட் செட்ல இருந்து நிறைய பேர் இன்னும் மாறாமே இருக்காங்க. சோ 1644 அந்த கோட்டை வந்தது இல்லையா, அந்த கோட்டையை சுத்தி ரயில்வே ஸ்டேஷன், பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் 1835 பாத்தீங்கன்னா, அதாவது சரியா சுதந்திரத்துக்கு 110 வருடங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வருது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வருது, கோர்ட்ஸ், எஸ்பெஷலி துறைமுகங்கள், இப்படி பல விதமான ஃபெசிலிட்டிஸ் அன்றைய காலகட்டத்திலேயே சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைக்குது. ஒரு பெரிய திமிங்கலம் அதை விட சிறிய மீனை வேட்டையாடி சாப்பிடும்போது அதிலிருந்து விழும் எச்சங்கள் ஆயிரக்கணக்கான மீன்களுக்கு பயன்படுமா. அது போலதான் வெள்ளைக்காரன் தனக்காக ஏற்படுத்தி கொண்ட வசதிகள் நமக்கும் சிறிது உதவின. இதை தவிர்த்து தமிழர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே காமராஜர் ஐயாவோட ஆட்சி. எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாங்க, மிட் டே மீல்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதே போல் சுவாமி சகஜானந்தா அப்படின்றவர், அவருடைய பேர் முனுசாமி, அவரும் திராவிட கழகத்தில் தான் இருந்தார். தன்னுடைய சொந்த செலவிலும் பலரிடம் யாசகம் கேட்டு நந்தனார் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் கட்டினார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு போக்கஸ்டான முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் நமக்கு கிடைக்கப்பட்டதால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகர முடிஞ்சது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கங்கள் குறிப்பாக கல்வி சார்ந்த கொள்கைகளை சரியாக எடுக்கிறார்களா? ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருந்தோம். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜ்ல இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் அடுத்த 5 வருடத்துல என்லைட்மெண்ட் ஏஜ் அப்படின்ற இடத்துக்கு நம்ம நகர போறோம். இப்போ நம்ம கல்வி கொள்கைகள் எல்லாம் உலக தரத்திற்கேற்ப இருக்க வேண்டும். இதை பத்தி நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.